அனுஷ் டைல்ஸ் மற்றும் டிஏசி டெவலப்பர்ஸ் வழங்கும் வா இணைந்து வழங்குவோர் மான்ட்ரோ எலக்ட்ரிக் சூப்பர் ஆட்டோ பவர்ட் பை பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அசோசியேட் ஸ்பான்சர் சுரா பப்ளிகேஷன்ஸ், விவிடி பிரியம் சால்ட், இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்டைலிங் பார்ட்னர் டெய்லர்ஸ் ரூம், ஜுவல்லரி பார்ட்னர் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். பொதுவாக எதை காலத்தால் திருப்பி கொடுக்க முடியாதோ அதன் மேல் எப்பவுமே நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். இந்த 21ஆம் நூற்றாண்டில் 90, 80கள் மேல மிகப்பெரிய அளப்பெரியாத ஒரு காதல் அதுல பிறந்தவங்க எல்லாருக்குமே இருக்கு. அவங்க வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு நம்ம கிட்ட பேசுவாங்கன்னா, புழுதி மணலோடையும் வாய்க்கா வரப்போடையும் எங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வசந்தமா போயிட்டு இருந்துச்சுங்க. அதே மாதிரி 90, 80களில் பிறந்தவங்க எல்லாம் நாங்க தாங்க நேர்மையானவங்க, எங்களை போன்ற ஒரு மனிதர்களை இந்த ஜென்ரேஷன்ல பார்க்கவே முடியாதுங்கன்னு சொல்லிக்கிட்டு மாறுதட்டிக்கிட்டும் இருக்கிறாங்க. அதோட நிக்கிறது இல்லை. 90கள் இருக்கக்கூடிய இசை பார்த்தீங்கன்னா எங்க காதுகளில் கேட்கும்போது இனிமையான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு அந்த இசையை கேட்கும்போது இருந்துச்சுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அன்னைக்கு பார்த்த படங்கள் கூட யதார்த்த சினிமாவாக இருந்துச்சுங்க. இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க, ரொம்ப ஃபேண்டசைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு குறையும் இருக்கு. உண்மையிலேயே 90, 80களில் பிறந்தவர்களின் வாழ்க்கை அழகானது தானா என்பதை பேசதான் இன்னைக்கு வா தமிழா வா ஷோல 2 பேரையும் கூப்பிட்டுருக்கோம். இந்த பக்கம் இந்த தலைமுறை பொறுத்த வரைக்கும் எங்களை ஏங்க எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அது என்ன 80, 90ன்னா அப்போ நாங்கள் 2Kல பிறந்தவங்கலாம் என்ன, எங்களுக்கு வசந்த காலம் இல்லையா, எங்களுக்கு இசை சார்ந்த புரிதல் இல்லையா, நாங்கள் கம்ப்யூட்டரில் விளையாண்டுட்டு இருக்கிறோம், வாழ்க்கையவே நாங்கள் இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போயிட்டு இருக்கோம், இதெல்லாம் ஏன் எங்களை மதிக்கவும் மாட்டேங்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் 80, 90 தான் பெருசுன்னா அப்போ நாங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக இந்த பக்கம் வந்திருக்காங்க 2K கிட்ஸ். இன்னைக்கு நாம் பேச போகிற தலைப்பு அந்த காலத்து வாழ்க்கை அழகானது என்பவர்கள் வெர்சஸ் அதை எதிர்க்கும் 2K கிட்ஸ். நீங்க ஏன் 80, 90களை கொண்டாடுறீங்க? ஆஸ் அ சிங்கரா நான் சொல்றேன்னா, ராஜா சார் காலத்துல நான் பிறந்தேங்கிறதே நான் ஒரு பெரிய பிளஸ்ட். ராஜா சார் ஜானகி அம்மாவோட காம்பினேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவோ இருக்கு. எஸ்பெஷல் ஒரு சாங் பாடலாமா? இசையை அருந்தும் சாதக பறவை போல நானும் வாழ்கிறேன், உறக்கமில்லை எனினும் கண்ணில் முடிவு சுமந்து போகிறேன், தேவதை பாதையில் போவின் ஊர்வலம் நீ அதில் போவதாய் ஏதோ ஞாபகம், வெந்நீரில் நீராடும் கமலம் விலகாத விரதம் நாதம் என் ஜீவனே, வாவா என் தேவனே, உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலோருதேயோ போவும் மாளானதே, நாதம் என் ஜீவனே. அழகுமா, நீங்களே ஜானகி அம்மா மாதிரியே பாடுறீங்களே. தேங்க்யூ சார். ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பிறந்தோங்கிறதே நாங்கள் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா டிப்ரெஷனுங்கிறதுலேருந்து வெளியில் வர்றதுக்கே மியூசிக் தான். எந்த ஒரு சந்தோஷமாகட்டும் ஒரு சோகமாகட்டும் வேற எதுவுமே நம்ம கூட இருக்க வேண்டாம், அவரோட சாங் மட்டும் இருந்தால் போதும். அந்த காலத்து உறவுகள் ஸ்ட்ராங்காக இருந்தது. சொந்த ஊர் தூத்துக்குடி. என் கூட பிறந்தவங்க ஒரு அண்ணா 2 அக்கா, நான் 4வது. எனக்கு கீழே 3 தங்கச்சி 3 தம்பி. எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அப்பாவோட அப்பா, எங்கள் அம்மாவோட அம்மா, மொத்தம் 14 பேர். ஒரே ஒரு ஆள் தான் பிரிட் வின்னர், எங்கள் அப்பா மட்டும்தான். எங்கள் அண்ணன் ஆர்மியில் சேர்ந்துட்டான். சேர்ந்த உடனே எனக்கு காலேஜில் ஃபர்ஸ்ட் அவன் தான் என்னை சேர்த்து விட்டான், என் தம்பி படிக்கட்டும் அப்படின்ட்டு. என் தம்பி என்னை கூட கொண்டு போய் காலேஜ் பஸ்ஸில் ஏறும்போது 3 பஸ்ஸில் ஏறும்போது ஏற்றி விட்டு தான் என் தம்பி போவான். எதுக்காக சொல்ல, அந்த காலத்தில் உறவுகள் அப்படி இருந்தது. இப்போல்லாம் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுன்னா, நான் எங்கள் காலத்துலாம் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், சாயந்தரம் பொண்ணு பார்க்க போகலான்டான்னாரு. நான் எங்கள் அப்பாட்ட ஒரே சொன்னேன், இந்த பாரு அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலன்னா பரவாயில்ல விட்டுடு, ஆனால் இப்போ நான் போகிறேன், எனக்கு பிடிச்சது பிடிக்கல வருவேன், இந்த பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டே போனேன். அதே மாதிரி அவன் தான் எனக்கு பொண்டாட்டியாக வந்தா. எதுக்காக சொல்ல கேட்டிங்கன்னா, அந்த பெண் மனசை கஷ்டப்படுத்திடக்கூடாது, நம்ம பிடிக்கல கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும் என்ன மனதமான அந்த காலத்தில் எண்ணங்கள்லாம் இருந்தது. இன்றைக்கி உள்ள பெண்கள் 6 கண்டிஷன் போடுறாங்க. முதல் கண்டிஷன், வீட்டுக்கு ஒரே பிள்ளையா இருக்கணும், கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்கக்கூடாது. நம்பர் 2, கண்டிப்பாக 2 வீலர் இருக்கணும், தோளில் கை போட்டு ஜாலியாக போகிறதுக்கு 2 வீலர் இருக்கணும். நம்பர் 3, 3 பெட்ரூம் வீடு இருக்கணும். ஆமாம், பொண்டாட்டி அடிச்சா ஏதாவது ரூம்ல போய் ஒழிச்சுக்கணும், புதுசாக அடிச்சா ஒழிச்சுக்கிறதுக்கு ஒரு ரூம் தேவை, சாதிட்டு படுக்க. அப்புறம் 4வது 4 வீலர் இருக்கணும், கார் இருக்கணும். கோச்சிட்டு போனால் மொத்தமாக பேக் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி வேணும்ல. 5வது கண்டிஷன் என்னன்னா,
இவர்கள் விருப்பப்பட்டால் மட்டுமே பிள்ளை பெற்றுக் கொள்வார்கள், இல்லைன்னா கிடையாது. நாம் இருவர் நமக்கேன் ஒருவர். சரி சரி நடந்தாங்க. காதல் பாத்தீங்கன்னா எங்களுக்கு சார் தாவணி போட்ட அந்த பெண்கள் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அப்படின்னு இருக்கிறதெல்லாம் எங்கேயுமே மிஸ் ஆகல சார். அந்த மிஸ் ஆகாத பொண்ணுங்கள்ட்ட நாங்க வந்து ஒரு லெட்டர் கொடுக்கறதுக்குள்ள நாங்க படுற பாடு இல்ல. நீங்க அது மாதிரி கொடுக்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அத சொல்லுங்க. தாவணியை பார்த்தோம், அவங்க இப்படி ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பை பார்த்த உடனே சரி நம்ம தைரியமா போய் லவ் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க சொல்லும்போது அங்க ஒரு கும்பலே இருக்கும். காரணம் ஒரு கூட்டு கொடுத்தனும். இவங்கள மாதிரி சிங்கிளா இருந்தா உடனே போய் பட்டுன்னு சொல்லி அடுத்த ஒரு 3 மாசத்துல பிரேக்கப்னு போயிடலாம். ஆனா அங்க எங்க காதல் அப்படி இல்லை. மனசுல இருந்து அப்படியே பொங்குச்சு, அப்படி கண்ணடிச்சு இப்படி கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி அல்லது ஆத்தோரமா போய் அந்த லெட்டரை எடுத்து கொடுத்து அதை அவங்க அப்புறமா படிக்கிறேன்னு சொல்லி மனசுக்குள்ள கொடுத்ததை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு போவாங்களே, அது அருமையான காதல். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா மேக்கப்பு, பிக்கப்பு, பிரேக்கப்பு. அழகா பாக்கியராசரோட வாய்ஸ்லயே உங்களுடைய அனுபவத்தை சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. எங்களுக்கெல்லாம் நீச்சல் யாரும் கற்றுக் கொடுக்கல சார், சைக்கிள் யாரும் கற்றுக் கொடுக்கல, நாங்களே தான் கற்றுக்கிட்டோம். இன்னைக்கு நிறைய ஸ்விம்மிங் வந்திருக்கு, ஆனால் யாருமே நீச்சல் தெரியல. நீச்சல்னா எப்படி தெரியுங்களா? சும்மா முட்டி தண்ணியில் அடிக்கிறது இல்லை நீச்சல், எவ்வளோ ஆழம் இருந்தாலும் அடிக்கணும் சார் நீச்சல். நான் அடிப்பேன், அப்படியே என்னுடைய பாடியை ஃபுல்லாக அப்படியே பண்ணி இப்படியே படுக்க வச்சு இப்படியே இருந்து 1/2 மணி நேரம் இருப்பேன் சார். நான் கல்யாணம் ஆகிட்டு போன உடனே எங்கள் ஹஸ்பண்டு நின்றுட்டு சும்மா தான் சார் அந்த வரப்புல நின்றுட்டு இருந்தாரு. நான் அதில் குளிக்கிட்டா அப்படி சொன்னேன், சும்மா தான் நினச்சிக்கிட்டாரு. இந்த மாலு குச்சம் பாருங்க, அவர் பயந்து போயிட்டாரு, உடனே பின்னாடியே குச்சிட்டாரு. நான் கரை சேர்ந்துட்டேன் சார், அவர் தேடிட்டு இருக்காரு என்ன. இல்ல எந்திரிச்சு உங்களை பார்த்து என்ன சொன்னாரு? அடி பாவி, உனக்கு நீச்சல் தெரியும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு. அழகானது உங்களுடைய பீரியட் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? பைக் இப்பெல்லாம் வாங்குறாங்க இல்லையா, 1.5 லட்சம் 2 லட்சம் போட்டு. நாங்க ஓட்டின பைக் என்ன தெரியுமா? நொங்கு இருக்கு பார்த்தீங்களா, நொங்கை கட் பண்ணிட்டு அதில் ஒரு அட்டை அடிச்சுட்டு அதை குச்சி வச்சு அதில் நாங்கள் ஓட்டுவோம். படன்னு அதில் வர சத்தம் இப்போ எதுலேயும் வருதா என்னன்னு தெரியல. மண்ணு கூட்டி வச்சுட்டு அதில் குச்சி வச்சு விளையாடுவோம். பல்லாங்குழி விளையாண்டோம். அம்மா வந்து புளி அறிவாங்க இல்லையா, அதில் இருக்கிற அந்த கொட்டையை எடுத்துட்டு பல்லாங்குழி விளையாடுவோம், ஆடுபுலி ஆட்டம் விளையாடுவோம், எல்லாமே விளையாடுவோம். காசே இல்லை. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. 2வது, அப்பெல்லாம் வந்து பணம் கையால் கொடுத்து வாங்கி பொருளை நம்ம யூஸ் பண்ணணும். அதனால அந்த பணத்தோட அருமை எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ பணம் எல்லாமே கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் போகிறதுனால குழந்தைங்களுக்கு அதோட அருமை தெரியலன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சார். எங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருந்தது லைஃப். வாசலில் பாய் போட்டு தான் தூங்குவோம், ஆனால் எல்லாரும் 5 பேரும் நாங்கள் படுத்துப்போம். எங்கள் அம்மா கதை சொல்லுவாங்க. இப்போ ஏசி ரூமில் நான் படுக்கிறேன், என் புருஷன் ஆர்மியில் இருக்கிறதுனால எனக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்குது. எனக்கு அந்த ஃபீலிங் இங்கே கிடைக்கல சார். அங்கே மாமரத்து நிழல தோட்டத்துக்கு பின்னாடி எங்கள் அம்மா பாய் விரிச்சு போட்டு எங்கள் 4 பேரையும் படுக்க வச்சு முருகன் கதை சொல்லுவாங்க. இப்போ நம்ம எந்த கதையும் நம்ம குழந்தைக்கு சொல்லி வளர்க்க முடியும்? என் பிள்ளைலாம் போய் ரூமில் கதை சாத்திக்கிறா. யாராவது பெரியவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம தண்ணி கொடுத்து உபசரிக்கிறோம் இல்லைங்களா, வாங்க அங்கிள், குட் ஈவினிங் அங்கிள், குட் மார்னிங் அங்கிள், அதோட ஓடிடுறாங்க உள்ளார. குழந்தைங்க டிப்ரெஸ்டாக ஆயிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நாங்களாம் பார்க்கல, ஏன்னா எங்களுக்கு சொந்த பந்தங்கள் கூடி இருந்து பேசிட்டு இருந்தாங்க. முன்னாடி எல்லாம் வந்து கோவில் திருவிழா பண்டிகை எல்லாம் வரும். அப்போ வந்து ட்ரெஸ் வந்து இவங்க கேட்குற மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ண முடியாது, டெய்லர் கிட்ட கொடுப்பாங்க. அப்போ கூட இருக்க பசங்க கேட்பாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, இதான் உனக்கு ட்ரெஸ் எடுத்திருக்காங்க பண்டிகைக்குன்னு. அப்போ சொல்லுவோம் பாவாடை சட்டை, உனக்கு எனக்கு கவுன் எடுத்திருக்காங்க, உனக்கு என்ன கலர்ப்பா, எனக்கு என்ன கலர்ப்பா, நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறம் டெய்லர் வேற தரலன்னு வச்சுக்கோங்க, அதை மண்டையே வெடிச்சு போற மாதிரி இருக்கும். ஐயோ நாளைக்கு தீபாவளி, அம்மா டெய்லரை போய் பார்த்தியா, அப்பா டெய்லரை போய் பார்த்தீங்களா, நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த ட்ரெஸ் கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எங்கன்னா ஷெல்ஃபில் வச்சிருந்தாங்கன்னா அதை போய் திறந்து பார்ப்போம். நாளைக்கு இதை நம்ம போட போறோம், இது நமக்கு கிடைக்க போகுது. நமக்கா மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கும். ஐயோ என்னைக்கு தான் இந்த பண்டிகை வரும், என்னைக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸை போடுவோம், என்னைக்கு தான் இந்த பலகாரத்தை சாப்பிடுவோம். ஆனா இந்த ஒரு எதிர்பார்ப்புல ஒரு மகிழ்ச்சி இருந்தது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டப்போ ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பாருங்க, அது வேற எதுலையுமே கிடைக்காது. அந்த பலகாரம் கொடுக்கும்போது அதுல ஒரு ஆனந்தம் கிடைக்கும். எல்லாமே வீட்டுல செஞ்சது. இப்ப எல்லாமே ஆன்லைன்ல இவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. அது அதிரசமா இருந்தாலும் சரி, முறுக்கா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஆனா நீங்க ஆர்டர் பண்ணா உங்க கைக்கு வந்துடுது. ஆனா எதிர்பார்ப்போட ஒரு பொருள் நம்ம கிடைக்கும் பாருங்க, அது கடலளவு மகிழ்ச்சி. அதை பீட் பண்ண எதாலையும் முடியாது. ஏன் அந்த காலத்து வாழ்க்கையை கொண்டாடுனீங்க? என்னுடைய ஊர் வந்து காரைக்குடி அருகில் இருக்கு. ஆனால் நாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையிலே தான். சம்மர் வெக்கேஷன் வரும்போது ஊருக்கு போயிடுவோம். அந்த பஸ்ஸு போய் அந்த ஊரில் சேர்ற வரைக்கும் மனசுக்குள்ளே ஒரு மத்தாப்பா வெடிச்சுக்கிட்டு இருக்கோம், பட்டாம்பூச்சி. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா என்னோட மாமா ஒய்ஃப் அத்தை நாங்கள்லாம் வந்துட்டோன்னா, காரைக்குடி பக்கம்னாலே பலகாரங்கள் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா. அந்த பால் பணியாரம், வெள்ளை பணியாரம், கந்தரப்பம்,
அப்படின்னு எங்களுக்காக ஒரு நாளைக்கும் ஒரு பலகாரமாக செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறமா இந்த டெக்கு இந்த கேசட்லாம் இருந்த காலம் வாடகைக்கு எடுப்பாங்க சார். அப்போ இத்தனை மணி நேரம் அப்படின்னு ஒரு வீட்டில் ஒரு ஊரே ஒரு டிவி இருக்கும். ஒரு மேபி அந்த ஒளியம் காலம் அதெல்லாம் இனிமையான காலம் இல்லையா? அடுத்து என்ன பாட்டு வருதுன்னு நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி பேப்பரில் முதலே படித்து வச்சுக்குவோம். அடுத்து இந்த பாட்டு வருது மேஜிக் நாங்கள் எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. சனிக்கிழமை ஒரு ஹிந்தி படம் போடுவாங்க சார். ஹிந்தி தெரியாது, ஆனாலும் 2 மணி நேரம் உட்காந்து அந்த அமிதாப் பச்சனோ ரிஷி கபூரோ எல்லாரும் உட்காந்து வாயை பார்த்து அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ரசிச்சோம். அதே மாதிரி திருவிழாவை நம்மளால மறக்கவே முடியாது. எங்க ஊருக்கு போயிட்டா சார் எல்லா சொந்தக்காரங்களும் வந்துருவாங்க. விதவிதமா அந்த ஒரு ஆட்டுல என்னென்ன பாட்டு இருக்கோ எல்லாத்தையும் விருந்து வச்சிருவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மதுக்குடன் அப்படின்னு சொல்லி தூக்குவாங்க. அதுல ஒரு குடத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள மஞ்சள் தண்ணி எல்லாம் போட்டுருவாங்க. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா தென்னம்பாலை வச்சிருவாங்க. அதெல்லாம் அலங்காரம் பண்ணி உள்ள இருக்க மஞ்சள் தண்ணி எடுத்து மாமா பசங்க அத்தை பசங்க மேல எல்லாம் ஊத்துறது. அந்த ஊரே பாத்தீங்கன்னா மழை வந்த மாதிரி அப்படியே நனைஞ்சு போயிடும் சார். உண்மையிலே நானே நனைஞ்சிட்டேன். ஆக்சுவலி அந்த காலம் வந்து ரொம்ப அழகான ஒரு நிலா காலமா இருந்துச்சு எங்களுக்கு. இவங்களோடது வந்து ரொம்ப அலட்டிக்கிற ஒரு நிழல்பட காலம் மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாமே போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. கோயிலுக்கு போனாலும் போட்டோ, கல்யாணத்துக்கு போனாலும் போட்டோ, பர்த்டேக்கு போனாலும் போட்டோ. நாங்களும் அந்த டைம்ல வாழ்ந்திருக்கோம். எங்களுக்கு கேமரா, ஃபோன்ஸ் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. ஸோ நாங்கள் அந்த டைம்ல மொமெண்ட்ல வாழ்ந்தோம். அன்றைய காலங்களில் பார்த்தீங்கன்னா காதல் ஒரு லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு 2 வருஷம் காத்திருந்தோம் சார். ஐ லைக் யூன்னு கூட சொல்ல முடியாத காலங்கள். அன்னைக்கு அந்த பொண்ணு இருக்கிற தெருவில் போகும்போது தான் பெல் அடிப்போம். கண்ணோடு கண் நோக்கின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. 10வது முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோகிராஃப்னு ஒன்று வாங்குவோம். பார்த்தீங்களா? இப்போல்லாம் இந்த ஆட்டோகிராஃப் கலாச்சாரமே கிடையாது. அப்போ ஆட்டோகிராஃப்னு ஒன்று வாங்கும்போது நமக்குள்ள ஒரு ஆசை, அந்த பொண்ணு நம்மளை அண்ணன் எழுதுதா அல்லது எதுவும் எழுதாது இருக்குதா? அண்ணன் எழுதுனா போச்சுடா அப்படின்னு சொல்லுவோம். எதுவும் எழுதலைன்னா அந்த பொண்ணு நம்மளை விரும்புதுடா அப்படின்ற ஒரு ஆசை அந்த காலத்துல எங்க மனசுக்குள்ள இருந்தது. சொல்லப்படாத காதல் அன்னைக்கு பல வெளியில சொல்ல முடியாத காலங்கள் இருந்தது. சொல்றதுக்கு 2 வருஷம் ஆகுது. பிடிச்ச பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு உனக்கு இன்னத்துக்கு 2 வருஷம் தேவைப்படுது சார். கரெக்டான சார். இப்போ எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு. சப்போஸ் இந்த பையனுக்கு வந்து ஆள் இருக்குதா இல்லையா, இல்ல அவருக்கு வேற யார் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்ல கல்யாணம் பண்ண போறாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா நான் என் வேலையை பார்க்க போயிடுவேன். அந்த பொண்ணு பின்னாடியே பார்த்துன்னு காலை ஓட்டினா அது இன்னொருத்தர் கல்யாணம் பண்ண போகும்போது என்னை பிரிந்து விட்டாள்ன்றது. நீங்க எப்படிப்பட்ட பையன் வேணும்னு நினைக்கிறீங்க? மணி தேவையில்ல, கேஸ்ட் தேவையில்ல. அவங்க வந்து அந்த குடிப்பழக்கம் அதெல்லாம் இருந்தாலும் சில பேர் வந்து அது ஒரு மைண்ட் டென்ஷனுக்காக வச்சுட்டு இருப்பாங்க. எதுனாலும் லிமிட்டோட இருந்தா நல்லதுதான் சார். அது ஒரு லிமிட்டோட இருக்கிற வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு இதுல தான் சார் இருக்கும். அளவா குடிக்கிற பையன் வேணும். உங்க பேர் என்ன? உமா மகேஸ்வரி சார். உமா மகேஸ்வரி. இது டெலிகாஸ்ட் ஆகும்போது தூக்குடா அந்த தங்க போறாங்க பாருங்க. நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அந்த காலத்துல தான் காதல் நல்லா இருந்துச்சு, அந்த காலத்துல தான் காதல் புனிதமா இருந்துச்சு, அப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஒத்துக்கிறோம். இன்னைக்கு இருக்க காதலை நீங்க சொல்றீங்களே, சங்க காலத்துல தலைவனும் தலைவியும் கூடல் பொழுதுல இருந்ததையும் ஊழல் பொழுதுல இருந்ததையும் என்னன்னு சொல்லுவீங்க? இது கலாச்சார வளர்ப்பா, கலாச்சார சீரழிவா? சங்க காலத்துல இருந்தது கலாச்சார சீரழிவுனா இப்ப நடக்குது நாங்க ஒத்துக்கிறோம். இவங்க அவங்களுடைய 80-90களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை எல்லாமே இப்ப உங்களுக்கு சொன்னாங்க. இவங்க சொன்னதை எதை உங்களால ஏத்துக்கவே முடியல? அவங்க டெக்னாலஜி வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க சார். 90s 80s எல்லாம் எதனா ஒருத்தர் காசு அனுப்பணும்னா என்ன பண்ணுவீங்க? மணி ஆர்டர்ல அனுப்புவீங்க. அது எவ்வளவு நாள் ஆகும் போய் சேரத்துக்கு? 1 வாரம் மேல ஆகும். அது வந்து ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு டக்குன்னு போய் சேர முடியாது. ஆனா இப்போ என்ன பண்றீங்க? போனை ஸ்வைப் பண்றீங்க. அந்த டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு. அந்த டெக்னாலஜியை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க? நாங்க மொத்த பேரும் போன்லயே இருக்கிறோம்னு சொல்றாங்க. இவங்க கிட்ட டச் போன் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பிரேக் விட்ட உடனே மேடம் வந்து நின்று ஒரு 4 செல்ஃபி போட்டாங்க. நாங்க செல்ஃபி போடுறோமா இல்ல அவங்க செல்ஃபி போடுறாங்களா சார்? நீ கண்ணால பார்த்து நம்மளால எவ்வளவு நாளுக்கு அந்த நினைவை வந்து ஞாபகத்துல வச்சுக்க முடியும்? வயசாக நினைவும் மக்கி போயிடும். ஆனா இந்த போட்டோவா நான் ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கினேன்னா எனக்கு பல்லு உண்டு என்னோட ரிலேஷன்ஷிப்போட இருக்கும் போது நான் இந்த மாதிரி எல்லாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்க என்கிட்ட போட்டோஸ் இருக்கும். அந்த டெக்னாலஜி வளர்ச்சி தானே சார். அவங்க சொன்னாங்க, நாங்க இருந்த காலத்துல வந்து வயல் வரப்போ இல்ல, மர நிலங்கள்ல வந்து கட்டிலாம் போட்டு படுந்தோம்னா சொல்றாங்க. எங்களுக்கும் வாழ ஆசை தான், இல்லைன்னா சொல்லல. ஆனா அப்படிப்பட்ட நிலங்களை அழிச்சு வீடுகளா கட்டினது 2K கிட்ஸா 80s 90s கிட்ஸான்றதான் என்னோட ஏக்கமான பதிவு. இங்க இருக்க நிறைய பேர் சொல்றாங்க, இங்க எல்லாருமே வந்து மொபைல்லே கேம் விளையாடிட்டு இருக்காங்க. நாங்க என்னென்ன விளையாடணும் தெரியுமா, இங்க எப்படிலாம் கலாச்சாரத்தை பாதுகாத்தம் தெரியுமா, பாரம்பரியத்தை பாதுகாத்தலாம் சொல்றாங்க. காரைக்குடியை சேர்ந்தவங்க சார். அம்மா சொன்னாங்க நான் காரைக்குடி தான் அப்படின்னு. இன்னைக்கும் ஊரை பக்கம் வந்து பாருங்கம்மா, இன்னைக்கும் உலக புகழ் பெற்ற மஞ்சூர் நடக்க எங்க ஊர் சிராவையில் இன்ன வர மாடு பிடிக்கிற எல்லாமே 2K கிட்ஸா சார். ஆன்லைன்லேயே விளையாண்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்களா? ஆன்லைன்ல மட்டும் விளையாடுற இந்த மாதிரி பாரம்பரிய விளையாட்டுகளை இன்னும் விளையாண்டுக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்றேன். 80-90கள் வாழ்க்கை ஏன் அழகானதுங்கிறத நீங்க ஏத்துக்க முடியல? சொல்லுங்க. I'm a psychology student actually. Psychologist. இவங்க வந்து டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் அந்த கண்ணோட்டத்தை கேட்கறப்ப எனக்குலாம் நெஞ்சு வலிக்குது. இவங்க சொல்றாங்க கொட்டி வளர்க்குறோம், அது பண்றோம், காசு தரோம், பணம் தரோம், தரீங்க தான்.
ஆனா இந்த டிப்ரெஷன் போய் லீட் பண்ற ரீசனும் நீங்களா தான் மெயினா இருக்கீங்க. சின்ன பசங்களுக்கு, டீனேஜர்ஸ்க்கு. அவங்க சொன்னாங்களே, எங்க அப்பா அம்மா வந்து எங்களுக்கு பாலூட்டி, சோறூட்டி, கதையாட்டி எல்லாமே சொல்லி கொடுத்துதான் எங்களை வந்து இப்படி அழகா வளர்த்துருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆனா இப்ப சொல்ல போனா இவங்களும் ஈஸியா ஆயிட்டாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைங்க கிட்ட போனை தரதே, தந்து தான் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேலை மிச்சம். ஓகேவா? ஸோ டிப்ரெஷன்ன்ற ஒரு வார்த்தை இட்ஸ் நாட் அ ஃபேன்சி வேர்ட், இட்ஸ் கம்ப்ளீட்லி ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. நாம சொன்ன எதுவுமே கிளினிக்கல் டிப்ரெஷன் பத்தி இல்லை. நீங்க உங்களுக்கு கிடைக்காத சின்ன விஷயங்கள், அதாவது எப்படின்னா கொஞ்ச நேரம் உங்க சோஷியல் மீடியா ஆப் டிஸ்கனெக்ட் ஆனா கூட ஒரு டிப்ரெஷன்ல வர்றவங்க. முன்னாடி ஒரு டிப்ரெஷனுங்க வார்த்தை எப்படி இருக்கும்னா, ஃபினான்ஷியலா குடும்பம் நொடிச்சு போயிருக்கும், காதல் வந்து மிக மோசமான தோல்வியை உண்டு பண்ணியிருக்கும், இல்லை குடும்பத்தில் முக்கியமான ரத்த சொந்தம் யாரோ ஒரு ஆள் இறந்து போயிருப்பாங்க. அப்பயே டிப்ரெஷன்ல இல்லாம வாழ்க்கைனா அப்படித்தான் இருக்கும் தாண்டிவான்னு சொல்றதுக்கு யாரோ இருந்தாங்க இல்லையா? அப்படி இருந்த தலைமுறை தான் 80-90 இருந்தவங்கிறத நான் சொல்ல ஒரு விஷயம். அந்த இடத்துல எங்க ஊர்ல யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. நான் காலேஜ் போனேன். அப்ப எல்லாரும் சொன்னாங்க, காலேஜ் ஏன் அனுப்புறாங்க, லவ் பண்ணி ஓடிடுவா அப்படின்லாம் பேசினாங்க. அந்த டிப்ரெஷன் இருந்துதான். ஆனா நான் என் அம்மாட்ட ப்ராமிஸ் பண்ணேன், நான் வந்து கோ எஜுகேஷன் காலேஜ் தான் போறேன், ஆனா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நான் வருவேன்னு சொன்னேன். எல்லாத்தையும் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். எங்க அம்மாவும் நானும் சினிமா பார்க்க போவோம் ஒன்னா. இந்த ஒரு பையன் நல்லா இருக்கானா சொல்லுவேன் நான். என் பொண்ணு சொல்றது இல்ல. சொல்றீங்களே ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி பேச மாட்டீங்க. அது ஏன் தெரியுமா? ஏன்னா ஒரு 4 பேர் முன்னாடி உங்க குழந்தைங்களை சாப்பிடவே மாட்டா, பாத்தியா எப்படி ஒல்லியா இருக்கா, பாத்தியா எப்படி கருத்து போயிருக்கா, வெளில போயிட்டு வந்து கருத்து போயிரு. அந்த பிள்ளைக்கு விளையாட பிடிச்சிருக்கு, அது கருத்து போயிருக்கு, அவ்வளவுதான். அந்த பிள்ளைக்கு சாப்பிட பிடிச்சிருக்கு, சாப்பிடுது. எந்த வயசுல சாப்பிட முடியும்? சோ இந்த மாதிரி நீங்க பாடி ஷேமும் புள்ளியும் உங்க குழந்தைங்களை நீங்களே புள்ளி பண்ணீங்கன்னா அந்த குழந்தைக்கு செல்ஃப் எஸ்டீம், தன்னை லவ் பண்ண மறந்துடும். இப்ப நான் என்ன லவ் பண்றேன்னா என்னை சுத்தி உலகம் அழகா தெரியும். இப்ப என்னையே எனக்கு பிடிக்கலன்னா சுத்தி இருக்க எல்லாரும் எப்படி எனக்கு அழகா தெரிவிங்க, எல்லாரும் என்ன எப்படி பிடிக்கும்னு நினைப்பீங்க. சோ அந்த குழந்தைங்க ரிலேட்டிவ்ஸை பாக்குறப்போ ஒரு வேத்தாளா தான் பாக்கும். ஏன்னா அவங்க முன்னாடி தானே வச்சு கிரிட்டிசைஸ் பண்றீங்க. இப்போ என் பொண்ணு அங்க உட்கார்ந்துருக்காங்க சார். யாருமா நீங்க தானா? அவங்க MBBS டாக்டர் படிக்கிறாங்க சார், ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. ரூம்ல தான் சார் இருப்பாங்க. நான் போயிட்டு தர்ஷினின்னு கூப்பிடுவேன், கேட்கவே கேட்காது. கிச்சன்ல இருந்தே கத்தி பார்ப்பேன், கிட்ட வந்து கத்தி பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் காதுல அவங்க ஹெட்போன் போட்டிருக்கதே தெரியும். என்ன நடக்குதுன்னே அவங்க தெரிஞ்சுக்கவே விரும்ப மாட்டேங்கிறாங்க சார். சின்ன வயசுல இருந்தே வந்து அதுக்கான டைம் ஒதுக்கி நம்ம கிட்ட கனெக்ட் பண்ணி பேசியிருந்தா நமக்கு எல்லா விஷயத்தையும் சொல்ல தோணும் சார். ஒவ்வொரு தடவையுமே நடந்ததை சொல்லு, இன்னைக்கு என்ன நடந்ததை சொல்லு அப்படின்னு சொல்றாங்களே தவிர நம்ம அந்த விஷயத்த சொன்னோம்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இல்லை. அப்படியான சம்பவம் வீட்டில் தான் நடந்திருக்கா? இப்போ இவ்வளோ சொல்றாங்கல்ல, நான் சின்ன வயசுல லெட்டர் கொடுத்தேன், அவங்க பார்த்தாலே போதும் எனக்கு, அதே மாதிரி ஃபீலிங்ஸ் தானே எங்களுக்கும் இருக்கும். அவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை, எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு பேசுறதுக்கு. அதனால எங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகிறது ஈஸியா இருக்கு. அது அவங்களுக்கு பழக்கமே இல்லாததுனால இந்த மாதிரி ஒரு பண்ணாலே தப்பு, இதனால தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, அதை நீங்க பண்ணாமே இருக்கலாமே அப்படின்ட்டு தான் சார். எது நடந்தாலும் சொல்லு அம்மாவா, நான் எல்லாமே ஏத்துக்கிறேன் அப்படின்றது நான் ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் சார். அவங்க அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ ஒழிய அவங்க கஷ்டப்படும் போது அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க உண்மையாவே அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லாம இருந்து நீங்க கஷ்டப்பட்டு மறுபடியும் அவங்களை கஷ்டப்படுத்தி அதனால நீங்க கஷ்டப்பட்டு ஓகேங்களா, அதுதான் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சார். இப்படி நான் சொல்லியுமே கடைசியில அவங்களுக்கும் கஷ்டம் வருது, எனக்கு கஷ்டம் வரும். அதுக்கு நான் சொல்லாமே இருந்துட்டாலே கொஞ்ச நாள்ல நான் சரியாயிருவேன். நீங்க ஒரு காதல்ல இருக்கும்போது அதை ஏத்துக்கலாம் அம்மா அப்பா, அதானே? நான் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல போறேன் அப்படின்னா அவங்க எதெல்லாம் சம்மதிப்பாங்களோ அதுக்கெல்லாம் டிக் பாக்ஸ் மாதிரி டிக் பண்ணிட்டே இருந்தோம்னா ஓகேவா இருக்கும். அந்த இடத்துலையுமே அது என்னோட சாய்ஸா இல்லை, அவங்களுக்கும் அது ஒத்து போற மாதிரி இருந்தா மட்டும்தான் அங்க பிரச்சனை வராம முடியுமே தவிர என்னோட பொண்ணோட சாய்ஸ் நான் மதிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு பிடிச்சதுக்கு ரைட் ஓகே, ஆனா அடுத்தது வந்து கண் கலங்கி வந்து என்கிட்ட வந்து நான் வந்து தப்பா முடிவு பண்ணிட்டனோ அப்படின்னு என்கிட்ட வந்து நிக்க கூடாது. அவங்க லவ் பண்றது உங்களுக்கு பிடிக்கலங்கிறது பிரச்சனையா, இல்ல நான் சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கலங்கிறது பிரச்சனையா? சார் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் சார், அது அக்செப்டட் தான். அவங்களுக்கு பிடிச்சி திரும்ப வந்து அவங்க கிட்ட வந்து திரும்ப குறைகளை வந்து என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. ரெண்டாவது MBBS படிக்கிறதால MBBS பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா சார், உனக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா திருப்பி என்கிட்ட வந்து என்ன எதுவும் கேட்கக்கூடாது. அதுவே நான் ஒரு பயமுறுத்துற மாதிரி இல்லையா? என் பேரண்ட்ஸ் என் சாய்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியலையே. பொருளாதாரத்துல பிரச்சனைனா நான் நிக்கிறேன் சார், மனசளவுல பிரச்சனைனாலும் நான் நிக்கிறேன். ஆனா அதுல திருப்பி போயிட்டு திருப்பி டிப்ரெஷன் ஆகாம பாத்துக்கணும். முதல்ல வந்து இப்ப லவ்க்கு ஓகே சொல்ல வச்சிருக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒன்னு பேசி முதல்ல அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கேன். அடுத்து வேற என்ன பிரச்சனை இருக்கு? சரி, நாளைக்கு என்ன பிரச்சனை வேணா வரலாம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல, என்ன மாதிரியான பிரச்சனை. ஏன்னா காலம் போக போக வித்தியாசமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். அதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமே யாரும் இல்லை, எனக்கு நான் சொல்றதுக்கே யாரும் கிடையாது. ஏன்னா சொன்னாலே அவங்க வந்து
உன்னோட பிரச்சனை தானே, நீ தானே பண்ண இதை, நான் அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ எந்த நம்பிக்கையில் நான் வந்து பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னுட்டு என்னோட சாய்ஸை நான் எடுக்க தைரியம் இருக்கும் எனக்கு. சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்காரோட முகத்தையே நான் கல்யாணம் பண்ண பிறகு தான் பார்த்தேன். இப்போ வெட்டிங் டே வரப்போது 29 வருஷம். நாங்களாம் வாழாமலையா சார் போயிட்டோம். சரி, நாங்க இதெல்லாம் கல்யாணம் பண்ண பிறகு லவ் பண்ணோம். சார் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறது ஒரு பெருமையா சார்? எப்படி வந்து இது எல்லாமே அவங்க குழந்தைங்க நல்லதுக்காக தான் சார் நாங்கள் யோசிக்கிறோம். அந்த காலத்துலலாம் லவ் வந்து ஹெல்த்தியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஹஸ்பண்டை முடிவு பண்ணிட்டு தான் லவ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அது வந்து எப்போவுமே எங்களுக்கு சக்ஸஸாக தான் போயின்னு இருக்கு. இன்ன வரைக்கும் நான் லவ் மேரேஜ் தான் பண்ணேன். இப்போ இருக்கிற லவ் வந்து எதுவுமே ட்ரஸ்டபுளாக இல்லை. ஒன்று போனால் ஒன்று எல்லாமே அந்த பையனே நிறைய வச்சுருப்பாங்க லைனில். இந்த பொண்ணு போனால் இன்னொரு பொண்ணு அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி ட்ரஸ்டபிளே இல்லாத லவ்ல நீங்கள் போய் மாட்டிக்க கூடாதுன்னு தான் நாங்கள் வருத்தப்படுறோம். லவ் ட்ரஸ்ட் இல்லைன்றதை தாண்டி நீங்க அப்ப தப்பு பண்ணி கத்துக்கல, குழந்தைய தப்பு பண்ணி கத்துக்க விடணும். தப்பே பண்ணாம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தா அப்படிதான் ஆகும். அதே மாதிரி கத்துக்க எதுனா நீச்சலாமா வாழ்க்கைமா ஒரு தடவை போயிடுச்சுன்னா இன்னொரு தடவை வருமாமா வாழ்க்கை. இது வாழ்க்கை தப்பு பண்ணி தான் கத்துக்க முடியும். இங்க அது எப்படி சாத்தியப்படும்? கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம கலாச்சாரத்துக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம வாழ்றோம். ஒருவனுக்கு ஒருத்தின்றதெல்லாம் எப்பயோ முடிஞ்சிருச்சு. இட் இஸ் ஓவர். அந்த கலாச்சாரத்துல இருந்து இன்னும் மீண்டே வரலங்க நம்ம. நீங்க என்ன யூகேல இருக்கீங்களா, அமெரிக்கால இருக்கீங்களா? இல்ல இல்ல, நான் தான் இருக்கேன். நான் தமிழ்நாட்டுல தான் பிறந்தேன், இங்க தான் இருக்கேன். காதல்ன்றது ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் வரும்ன்றது கிடையாது, ஒருத்தவங்களை தாண்டி கூட வரும். கணவன் இறந்தா இந்த தாலியை டிஸ்போஸ் பண்றமா இல்லையா? அது டிஸ்போஸ் பண்ணனும் சொன்னது யார்? ஆம்பளைங்க தானே. நாங்களாவா சொல்லிட்டோம்? இல்ல சரி இப்போ இல்ல ஏன்னு நீங்க சொல்லுங்க. அது ஏன் அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நம்ம கலாச்சாரம் நீங்க முடிவு பண்றது, பெண்கள் முடிவு பண்றது கிடையாது. கல்யாணம் பண்ணா தாலி கட்டுறது நாங்க, புருஷன் இறந்தா முக்காடு போடுறது நாங்க, புருஷன் இறந்தா மொட்டை போடுறது நாங்க, கர்ப்பமான வளகப் பண்றது எங்களுக்கு, மெட்டி போடுறது எங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சா? கல்யாணம் ஆச்சுன்னு ஒரு ஆம்பளை நாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? சார் தாலி எதுக்கு போடுறதுன்னா, ஒரு பொண்ணு நடந்து போகும்போது ஒரு ஆண் பார்வையில அந்த தாலி படும்போது இது வந்து மணமான பெண் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து தவறா நடக்க மாட்டாங்க, அப்படி போவாங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து அப்ப தலை குனிஞ்சு வரணும்னு ஒரு இது இருந்தது. அது ஏன்னு சொன்னா அவங்க வந்து ஆண்கள் காலை பார்ப்பாங்க, அப்ப மெட்டி போடணும், ஆண்கள் மெட்டி போடணுன்ற கலாச்சாரமும் அப்ப இருந்தது. அப்ப அவங்க மெட்டியை பார்த்த உடனே இது வந்து கல்யாணமான ஆண். ஸோ இது வரமுறை தவறிய உறவுகளுக்கு போடப்பட்ட தடையாதான் இந்த கலாச்சாரம் இருந்தது. இப்போ வந்து அவங்க ஆண்கள் போடுறதே கிடையாது, பெண்களும் ஏட்டிக்கு போட்டியா நாங்களும் போட மாட்டோம்னு அவங்களும் போடுறது கிடையாது. தாலி வந்து கட்டுறதை பத்தி பேசுனாங்கல்ல சார், அவங்களுக்கு நான் கேட்குறேன், உங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகும்போது என்ன பண்ண போறீங்க? தாலி இல்லாம எப்படி கல்யாணம் பண்ண போறீங்க? நாங்க தாலி கட்டுற முறையே வேண்டான்னு ஃபர்ஸ்ட் சொல்ற ரீசன், எங்களுக்கு தனித்துவமா காட்டணும்ன்றதுக்காக நீங்க தாலி கட்ட சொன்னீங்க, அது ஃபர்ஸ்ட். அப்புறம் ஒரு போற போக்குல நீங்களும் மெட்டி போட்டுட்டு இருந்தீங்க அந்த காலத்துல. ஆனா போற போக்குல போயிடுச்சு, ஏன்னா அங்கேயும் ஆணாதிக்கம் வருது, அங்கேயும் ஜென்ரேஷனல் கேப் வருது. ஓகே, அந்த காலத்துல நம்ம எதுக்கு பண்ணணும்? நீங்களும் உங்க 60s 70s பார்த்து 90ஸ்க்கு இப்போ அவ்வளோ கேப் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரிதான் ஒண்ணு நீங்களும் தாலி போடணும், நானும் போடணும், இல்லையா? ரெண்டு பேரும் போடக்கூடாது. இங்க உட்கார்ந்துருக்கீங்க, எத்தனை பேர் தாலி போட்டு வந்திருக்கீங்க? எல்லாருமே போட்டுருக்காங்க. எத்தனை பேர் ஆண்கள் மெட்டி போட்டு வந்திருக்கீங்க? ஆண்கள் மெட்டி கிடையாது சார், பெண்கள் தான் போட்டுருக்காங்க. இருங்க, நம்ம வழக்கத்துல இருக்கு, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பெண்ணுக்கு மெட்டி போடுற அன்னைக்கே ஆணுக்கும் ஒரு மெட்டியை போடுறோம். அன்னைக்கே போய் வீட்டுல போய் கழட்டி வச்சிடுற நீங்க பெண்கள் அணிந்து கொண்டுதான் எங்கள் கலாச்சாரத்தை காப்பாற்றணும்னு ஒண்ணு சொல்றீங்கல்ல, அது ஏன் எப்ப பார்த்தாலும் உங்க கலாச்சாரத்தை பெண்கள் மட்டும்தான் காப்பாற்றணும்? தாய் சார் அவங்க. பதில் சொல்லுங்க. தாய் சார் அவங்க. சார் ஊரை ஏமாத்தாதீங்க சார், இந்த மாதிரி எல்லாம் பேசி. நீங்க வேற என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க சார். நீங்க தான் புரட்சிக்காரங்க, நீங்க சொல்ற அத்தனைக்கும் மாற்று கருத்து சொல்லுங்க, பிரமாதமா நாங்க ஏத்துக்கிறோம். ஆல்ரெடி சுயமரியாதை திருமணங்கள் தாலிகள் இல்லாம தான் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப இதையும் நீங்க மாற்று கேட்டீங்கன்னா உங்க பையனுக்கு நீங்க தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்க சம்மதப்படுறீங்களா? அதுதான் நானும் சொல்றேன், அதை நடத்தி சார். நீங்க சம்மதப்படுறீங்க, நீங்க தானே கேட்டீங்க. மாற்று வழி என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நான் உங்கள்ட்ட கேக்குறேன், மாற்று வழி என்ன பண்ணலாம் சொன்னீங்களா? கேட்டீங்களா இல்லையா? அதுதாங்க பண்றதுக்கு உங்களுக்கு சம்மதமா? 30 பேர் இருக்கீங்க, உங்க கல்யாணத்துக்கு தயவு செஞ்சு எனக்கு பத்திரிக்கை அனுப்புங்க, நான் வர்றேன். நீங்க எப்படி கல்யாணம் பண்றீங்கன்றத நான் பாக்குறேன். உங்களுக்கு பதில் சொல்லியாச்சு. நீங்க சுயமரியாதை திருமணம் ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்காது உங்க விருப்பம். சுயமரியாதை திருமணம் பத்தி ஒருத்தர் பேசுறாங்கன்னு கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஏன்னா 1929 நம்ம பேச ஆரம்பிச்ச விஷயத்த இன்னைக்கு இந்த மேடையில் ஒருத்தர் பேசுற அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் அது. ஆனாலும் இன்னும் அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் தேர்ந்தெடுக்கும் போது ஒரு பிரேக்கப்பையோ இல்ல ஒரு சிச்சுவேஷன்ஷிப்பையோ இல்ல ஒரு லிவிங்கையோ வந்து நீங்க ரொம்ப வந்து டக்குன்னு எடுத்துறீங்களோ அப்படிங்கிற மாதிரி தோற்றம் இருக்கு. ஆனா இந்த தோற்றம் வேணாங்கதான் விஷயம். எது வேணாலும் எடுங்க, இன்னும் கொஞ்சம் நிதானம் எல்லாத்துலயும் இருக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல ஒரு விஷயம் சார். இப்போ நீங்க சொல்லுங்களேன், இப்போ இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கீங்க, பர்சனல் நீங்க ஒரு இடத்துல சொல்லும்போது நம்ம சொல்லுவோம் ஃப்ரெண்ட், ஐ ஆம் சிங்கிள், இல்லை ஐம் இன் ரிலேஷன்ஷிப் ஆர் ஐம் கோயிங் டு மேரி, என்னென்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் வந்து? நான் சிங்கிள் போட்டிருக்கேன். நானும் யார்கிட்டயும் சிங்கிள் தான். சிங்கிள். ஓகே, நான் ஓப்பனா ரிலேஷன்ஷிப்னு சொல்லிடுவேன் சார். என்ன ரிலேஷன்ஷிப் வந்து? கமிட்டட் ரிலேஷன்ஷிப். கமிட்டட் ரிலேஷன்ஷிப். ஓகே,
சார் காலேஜ் வர மொரட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் சார். அதுக்கப்புறம் இப்போ கமிட்டட்னு. நான் வந்து ரெட் ஃபிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னம்மா ரெட் ஃபிளாக்னா? லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. எதுவுமே இல்ல. டேஞ்சர் ஜோன்ல உங்க பக்கத்துல வந்தாலும் டேஞ்சர்னு ஃபீல் பண்ணோம். ட்ரெண்டிங்கா அதே மாதிரி என்னென்ன வார்த்தைகள் இருக்கு? ஃப்ளிங்னு ஒன்று இருக்கு சார். ஜஸ்ட் நம்ம வந்து மீட் பண்றோம், பேசுறோம், சும்மா வெளில போய் டேட்டிங் மட்டும் பண்ணிட்டு அதுக்கு மேல சீரியஸ்னஸ் கிடையாது. சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்றது என்னன்னா 2 பேரும் வந்து ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருப்பாங்க, பட் தே டோன்ட் மேரி. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன்ஷிப்னு ஒன்று இருக்கு சார். லவ்வர்ஸ் மாதிரி பேசுவாங்க டெய்லி, ஹாய்மா சாப்பிட்டியா செல்லம் புஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து லவ் கிடையாது, அவங்க வந்து இதுவும் பண்ண மாட்டாங்க. பெஞ்சிங்னு ஒன்று இருக்கு சார். முக்கியமா அவங்க வந்து கமிட்மெண்ட்ல இறங்கிட மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு பெஞ்ச்ல உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வச்சுப்பாங்க. இவங்க இல்லைன்னா அவங்க அந்த மாதிரி வந்து வச்சுப்பாங்க. ஃப்ளர்டேஷன்ஷிப்னு ஒன்று இருக்கு சார். போயிட்டு அவங்க கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்றது, அழகா இருக்க, கியூட்டி, செக்ஸி, அது இதுன்னு ஹாட் அப்படின்னு போட்டு பேசிப்பாங்க. பட் அவங்க வந்து லவ் உண்மையாவே ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாட்டாங்க, மேரேஜும் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு நாங்கெல்லாம் எப்படியோ ஒரு 50 வருஷம் வாழ்ந்துட்டோம். 30 வருஷம் திருமண வாழ்க்கை, 19-20 கல்யாணங்க. எல்லாரும் அதை தாண்டி தான் வந்திருக்கோம். அன்னைக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஒளிவு மறைவு இருந்தது. உங்களை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் என்ன கண்ணு உங்களுக்கு? எதுக்கு நீங்கள் ஒருத்தருக்கு இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் நான் பர்சனலா சிங்கிளா நான் யார் கூடயா இருக்கேன் யார் கூட இல்லைன்னு உங்களை நீங்களே ஏன் கேவலப்படுத்திக்கிறீங்க? இப்போ தேவையான விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது கண்ணு. 80-90 பத்தின அவங்களுடைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க இல்லையா? எந்த கருத்துல எல்லாம் நீங்க உடன்படலாம்? நீங்க சொல்றீங்க 90s 80sல இருக்க மியூசிக் தான் ரொம்ப மெலோடியஸ், பெஸ்ட் லவ் சாங்ஸ் தான் அப்படின்றாங்க. பட் இப்போ வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஜான்ராஸ் இருக்குது சார். லைக் ஹிப்ஹாப் இருக்குது, பாப் இருக்குது, ஏன் ஃபோக்லேயே அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிம்பிளாக சொன்னோன்னா இந்த ஜென்ரேஷன் மியூசிக் இட்ஸ் வெரி கேட்சி அண்ட் வைப். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சார் இப்போ டக்குன்னு மைண்டில் வர்றது டீமன் சாரோட இந்த பார்க்காத சாங். 2 லைன்ஸ் பாட ஆசைப்படுறேன். பார்க்காத ஐயோ பார்க்காத, நீ பார்த்தா பறக்கிற பாதம் மறைக்கிற பேச்ச குறைக்கிற சட்டன்னு தான் நாளே காசிருக்கிற நாக்க கடிக்கிற சோக்கா சிரிக்கிற பட்டன்னு தான் இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழான. ஸோ இந்த மாதிரி நிறைய சாங்ஸ்லாம் பாட்டு கத்துக்கிறீங்களாம்மா? நல்லா பாடுறீங்கம்மா, ரொம்ப அழகா பாடுறீங்க. இப்போ 80s கிட்ஸை நான் உணர்ந்தது சொல்கிறேன் சார். எங்களுக்கு வந்து எம்எஸ்வியோட மியூசிக்கும் இருந்தது, இளையராஜாவோட மியூசிக்கை நல்லா அப்டேட்டாக அதுவும் ரசித்தோம். அடுத்து அந்த ட்ரெண்டு மாதிரி ஏஆர் ரஹ்மான் வந்ததையும் பார்த்தோம். இப்போ எங்களுக்கு என்ன தோணுதுன்னா இதுக்கு மேலே வர்ற மியூசிக் வந்து கேட்க சகிக்காமல் போகுமே. ஆக எங்கள் காலத்தோட நல்ல காலங்கள் இசை மியூசிக் அந்த பொற்காலம் முடிஞ்சு போயிட்டு தான் நினைக்கிறேன். நான் அனுபவிச்சதை சொல்கிறேன். அதே மாதிரி தேட்டரில் 80s 90sல பார்த்தீங்கன்னா எல்லா ஜென்ரேஷனும் எல்லா தலைமுறையினரும் தேட்டருக்கு வருவாங்க. இப்போ வந்து இளைஞர்கள் மட்டும்தான் தேட்டருக்கு போகிறாங்க. 80-90 அப்படின்னு வந்தாலே சினிமாக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு இல்லைங்களா? அந்த காலர் வச்சுக்கிறது, பெல் பாட்டம் போடுறது, அந்த டயலாகை பேசிட்டு நடிக்கிறது, அது மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டு போகிறது இன்னைக்கு இருந்தால் கூட அன்னைக்கோட ட்ரெண்டுங்கிறது வேற மாதிரி ஒன்று இருந்தது இல்லையா? 80s 90s தேட்டருக்கு போகிறதுன்னு ஒரு கல்ச்சர் இருக்குல்ல சார், அதை எப்படி கொண்டாடுனீங்க சார்? அந்த காலத்தில் வந்து கொட்டாய் உள்ள தேட்டர் தான் இருக்கும் சார். மண்ணு குவிச்சு வச்சுட்டு அதில் படுத்துருந்து பார்ப்போம். நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தா இந்த பம்பாய் படத்தை 5 தடவை போய் பார்த்தேன். இன்னைக்கு யாராவது ரிப்பீட்டடாக போய் பார்த்தாங்களா அப்படின்னா அதெல்லாம் எப்போ தேட்டரில் படம் வருது எப்போ போகுதுன்னே தெரிய மாட்டேது. ஸ்கூல் கட்டடிச்சுட்டு போகிறது அது ஒரு ஜாலி சார். வருஷம் 16 5 முறை பார்த்துருக்கிறேன் கட்டடிச்சுட்டு. லவ் ஃபெயிலியரு லவ் கான்செப்ட் அப்படின்னா டி ராஜேந்தர் படம் சார். வையக்கரை காற்றை நில்லு வஞ்சிதனை பார்த்தால் சொல்லும் மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று அவ்வளவு ஒரு முத்தா டி ராஜேந்தரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எடுத்து கொடுப்பாப்ல. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா என் தங்கச்சி கேட்கல. அவளை நான் தடுத்தேன், ஆனா என்ன அண்டனா பார்க்கல, வில்லனா பார்த்தா அவளுக்கு தான் அந்த கஷ்டம் வந்தது. அண்ணனா பார்த்த எனக்கு பாசம்தான் வந்தது. இது மாதிரி வேற யாருக்கு என்ன தேட்டர் அனுபவம் இருக்கு? தலைவர் படம் ரிலீஸ் ஆகுதா போவோம், லாட்ரி டிக்கெட்டு தாலின்னு போவோம். எவனும் என்னை வந்து செக் பண்ண மாட்டான். உள்ள போய் தலைவர் சீனை காட்டினோன்னே அது தூக்கி அடிக்கிறோம் பாருங்க சார். அதெல்லாம் இப்ப கிடைக்கவே கிடைக்காது, இனிமேலும் கிடைக்காது. எங்களுடைய டிக்கெட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 15-20 ரூபாய்க்கு தான் டிக்கெட் இருக்கும். அண்ட் அங்கே வந்து நம்மளுடைய ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா முட்டை போண்டா, கார்ன் பஃப். ஸோ எங்களுடைய தியேட்டர் எக்ஸ்பென்சஸ்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு 100 ரூபாய்க்குள் ஒரு படத்தை நிறைவாக பார்த்துட்டு வரலாம். அதே போல் அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா
என்னுடைய ஃபேமிலியில இருக்கிற ஒரு சப்ஜெக்டை எனக்குள்ள வர ஒரு பிரச்சனைகளுக்கான தீர்வா அங்க இருக்கும் அந்த படங்கள். ஆனா இப்ப இருக்கிற படம் எதுக்கு அடிக்கிறான், ஏன் அடிக்கிறானே தெரியல. இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து எண்டு வரைக்கும் அடிக்கிறாங்க, ஏன் அடிக்கிறாங்கன்னு கேட்டா தெரியல. திடீர்னு ஹீரோயினை தூக்கிட்டு போறாங்க, திடீர்னு ஒரு வில்லன் வரான், ஏன் வில்லன் வரான், ஏன் ஹீரோயினை கடத்துறாங்க, ஸ்டோரி லைனே புரிய மாட்டேங்குது. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த படம் வருதுன்னு பிளான் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு படத்துக்கு தான் கூட்டு போவாங்க. அந்த மாதிரி கூட்டு போனாலும் ரொம்ப ஒரு மாதிரி சீன்லாம் வந்தா உடனே தலையை பிடிச்சி கீழே கமுத்து விட்டுருவாங்க. எங்க அம்மால அந்த மாதிரி தான் செஞ்சாங்க. வாழ்க்கையிலேயே என்னோட முதல் எதிரி அப்படின்னா கமலஹாசன் அவர் தான். இன்னைக்கு கிடைச்சாருன்னா அவர் அப்படியே இந்த இஞ்சி உரல்குள்ள வச்சு நங் 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 நங்க குத்திரு. ஏன்னா எங்க கணவர் வந்து மிகப்பெரிய கமலஹாசன் ரசிகர். கல்யாணம் ஆகி நான் உள்ள போறேன், பார்த்தது சாமியை விளக்கேதும் போது சாமியே இல்லை, மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்களை. என் பெட்ரூம் எல்லாம் கமலஹாசன் தான் இருப்பாரு. என்னோட கல்யாண வீடியோல எல்லா சாங்ஸும் கமலஹாசன் சாங்ஸ் தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் மேரேஜ் ஆனோடனே கன்சீவ்டு. ஃபர்ஸ்ட் தலை தீபாவளிக்கு வந்து எங்கள் வீட்டில எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து குருதி புனல் ரிலீஸ். 2 நாளாக வீட்டுக்கே வரல. ஒரு மனைவி கன்சீவாக இருந்தாங்கன்னா தாடி வளர்த்துக்குவாங்க அப்போல்லாம். அப்போ நான் நல்லா படுத்து வாமிட் பண்ணிட்டு இப்படி படுத்திருக்கேங்க, யாரோ உள்ளே வந்து போகிறாங்க. இன்னும் பார்த்தா என் புருஷன் தாடி மீசியோட போனவர் குருதி புனல் கமலஹாசன் கெட்டப்புக்கோசரம் மீசை எடுத்து எல்லாம் எடுத்து மொழுக்கட்டின்னு என் புருஷனே அடையாளம் தெரியாத மாதிரி உள்ள வரார். இன்னைக்கு இந்த பிள்ளைங்களா இருந்தா டிவோர்ஸ் வாங்கிக்குவாங்களா, வாங்க மாட்டாங்களா? 80s 90s போல தேட்டர்களை நாங்கள் கொண்டாடிய அனுபவம் இங்கே 2K கிட்ஸுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? இப்போ அவர் வந்துட்டு சொன்னாரு இந்த மாதிரி வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வந்துட்டு வெறும் மசாலா படங்கள் தான் வருது, ஏன் அடிக்கிறான் எதுக்கு அடிக்கிறானே தெரியாம அடிக்கிறாரு அந்த மாதிரி சொல்றாங்க. பட் ஆனால் இதே காலகட்டத்தில் தான் வந்துட்டு கேஸ்ட் அவேர்னஸ் பேஸ் பண்ணி மூவிஸ்லாம் வந்திருக்கு. பரியேறும் பெருமாள், கர்ணன், இந்த மாதிரி மூவிஸும் வந்துட்டு மக்களுக்கோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ வந்துட்டு நல்லா எஜுகேட் பண்றதுக்காகவே இப்போ மீடியாவை வந்துட்டு நல்லா தான் யூஸ் பண்றாங்க. 100 ரூபாய்க்கு போனேன்னு சொன்னாங்க தேட்டருக்கு, நாங்க 1000 ரூபா செலவு பண்றோம், ஒத்துக்கிறோம். ஆனா அந்த அளவுக்கு நாங்க 2K கிட்ஸ் சம்பாதிக்கிறோம் சார். நீங்க உட்காந்துருக்கோம் எல்லாருமே 50,000 60,000 சம்பாதிக்கிறவங்கள தான் சார் இருப்பாங்க. காலேஜ் படிக்கிட்டு சம்பாதிக்கிறாங்க. இத்தனோண்டு பையன் சார், 6வது படிக்கிற பையன் யூடியூப் சேனல் வைக்க ஒரு லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கிறான். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைக் ஜான்ரா இருக்கு சார். அவங்களுக்கு வந்து ஒரே மாதிரி இல்லாமல் எங்களை வந்து இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கு, கிரைம் த்ரில்லர் இருக்கு, சைக்கோ த்ரில்லர் இருக்கு, ரோம்காம், ஃபேமிலி மூவி, சயின்ஸ் ஃபிக்ஷன், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய இருக்கு சார். ஸோ 800 ரூபாய் செலவு பண்ண முடியாது நாங்கள் மாதம். ஸோ அதுக்கு தானே சார் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது சார். 200 ரூபாய் நீங்கள் ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் 100 200 + எவ்வளோ வேணால் படம் பார்க்கலாமே. சினிமா வந்து இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, நிறைய ரேக் நிறைய சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ரிப்பீட் ஆடியன்ஸ்னு ஒரு இனமே இன்னைக்கு இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்மளுடைய எமோஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ துள்ளும்னு ஒரு படம் வந்துச்சு, அது வந்து மதுரையில் சோழமேலை தேட்டரில் பார்த்தப்ப அதை நோட் பண்ணி பார்த்தோம். எப்படின்னா 3ஆம் நாள் 25 நாள் 50 நாள் 75 நாள் 100 நாள்னு சொல்லி 125 டேஸ் வரைக்கும் கண்டினியூவாக அந்த படத்தை பார்க்க முடிஞ்சு, எந்த இடத்தையும் படம் போர் அடிக்கல. இன்னைக்கு வரைக்குமே சூப்பர் ஹிட் காட்சியெல்லாம் இருக்கு அந்த இடத்துல. ஆக எந்தெந்த விஷயங்கள்ல இன்னைக்கு இளையதளமே ரசனை ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ள அந்த மூவி எல்லாமே பெரும்பாலும் ஆக்ஷன் மூவிஸாக தான் இருக்கு. நம்ம லைஃப்ல இவ்வளோ ஆக்ஷன்ஸ் இல்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன். பாதி நேரம் வாழ்க்கை போர் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இவ்வளோ ஆக்ஷன்ஸ் மூவிஸ் வந்து நம்மளை ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனை உண்டு பண்ணுமோன்னு தோணுது எனக்கு அந்த இடத்துல. ஒரு ரோஜா கூட்டம் மாதிரியோ ஒரு காதலுக்கு மரியாதை மாதிரி படமும் வந்து இன்னைக்கு ஓடுமான்னு ஒரு சின்ன ஜெர்க். அதை தாண்டி இந்த ரொமான்ஸ் சார்ந்த விஷயங்கள், காதல் பத்தி பேசும்போது ஏன் திரும்ப 80s 90s சொல்றோம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் காதல் மன்னன் அஜித் சாரோட ஒரு படம், பரத்வாஜ் சார் மியூசிக் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தோட ஹீரோயின் வந்து அந்த ஒரு படத்தில் மட்டும் தான் நடிச்சாங்க. ஐ திங்க் ஸோ. அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணல. அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் அஜித் சார் மீட் பண்ணும்போது ஒரு பின்னாடி ஒரு ஜிங்கிள்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. இன்னைக்கு கேட்டிங்கனாலும் அவங்கவுங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த பெண் யாரு? ஒரு 2-3 இருந்துச்சு. ஆக்சுவலாக அவனும் சிங்கிள் தான். எனக்கு 42 வயசு ஆகுது. நான் அவனும் சிங்கிள் தான். பட் 2-3 காதலை கடந்து வந்ததுக்கு இந்த சினிமா வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அந்த இடத்துல. இன்னைக்கு நம்மளோட பேச இயக்குனர் கதிர் அவர்கள் நம்மளிடையே இந்த அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. அவரிடம் கேட்டு பெறக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதற்கு முன்னாடி இப்போ இறுதியாக இந்த பக்கத்தில் பேசினாங்கல்ல, நிறைய ரிலேஷன்ஷிப் பற்றி பேசினாங்க. இப்போ வந்து கமிட்டட்னு ஒன்று போடுறோம், அப்புறம் வந்து சிச்சுவேஷன்ஷிப்பு, கம்யூனிகேஷன்ஷிப்பு, பல ஷிப்புகளை வச்சிருக்கிறாங்க. காதலில் இன்னைக்கு தலைமுறை வெவ்வேறு விதங்களாக வெளிப்படுத்துவதை பார்க்கக்கூடிய 80s 90s தலைமுறையினர் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த காதலுக்கு பாதுகாப்பு இல்ல, இதனால பல ஆபத்துகள் தான் வருது. இந்த பொண்ணு சிங்கிள்ன்ற போது ஒரு பையனுக்கு நம்ம மூவ் பண்ணலான்ற ஒரு நினைப்பு வருது இல்ல சார், அது வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த சிங்கிள்னு சொல்லி நிறைய ஆண்களை நீங்கள் ஈர்க்கக்கூடாது, அதுக்காக தான் அதை போடுறாங்கன்னு ஒன்று சொன்னீங்க. அதுக்கு அவங்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் நீங்க புப்புனித நீராட்டு விழான்னு நீங்க ஒன்று பண்ணும்போதே, என் வீட்டில் ஒரு பெண், வயதுக்கு வந்த பெண் கல்யாணத்துக்கு இருக்கிறாள் என்பதை ஊர் உலகத்துக்கு உறவுகளுக்கு சொல்லுவதற்காக தான் அப்படி நடத்துனீங்க. அப்படியே நடத்துறீங்களா இல்லையா? அது ஒரு மங்களகரமான இன்ன வரைக்கும் அது மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது சார். பல பேர் சேர்த்து செய்யறது வேற சார், தனியா செய்யறது வேற இல்லைங்களா? ஊரெல்லாம் கூப்பிட்டு சொல்லலாம். நாங்கள் ஏன் வந்து ஃபேஸ்புக்கில் ஏன் நாங்கள் சமூக வலைத்தவங்க தனியாக போடுவோம்னு கேட்குறீங்க? சிங்கிள்னு போடுறாங்க, அப்புறம் கமிட்டட் போடுறாங்க, மறுபடியும் சிங்கிள்னு போடுறாங்க. அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுதுன்னா, பையனோ பொண்ணோ பொண்ணு வண்டியில் உட்கார போச்சு போயிருப்பான், ஃபோட்டோ எடுத்திருப்பான்,
அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணை தவறான வழிக்கு தன் வழிக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு உருவாகி. காதலுங்கிற ஒரே ஒரு நிறத்தோட நின்றுட்டோம் நாங்கள். கடைசி வரைக்கும் அந்த காதலே தான் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஒன்று இந்த பக்கம் நிற்கணும், இல்லை அந்த பக்கம் போயிடணும், பிடிச்ச காதலோட போயிடணும், இல்லையா சூசைட் கூட அந்த அந்த எண்டுக்கு கூட போவாங்க. அந்த காதலுக்கு ஒரே ஒரு கலர் தான் இருந்துச்சு. ஆனால் காதலுக்கு இன்னைக்கு வந்து பல ஷேடு வச்சிருக்காங்கன்னு சொல்றதுக்கு தான் இத்தனை ரிலேஷன்ஷிப். எனக்குலாம் இன்னுமே அவங்க எத்தனை ஷிப்பு சொன்னாங்கன்னு எனக்கு இன்னும் உள்வாங்கிக்கவே முடியல சார். ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகளை முழுக்க கொண்டு போய் 2K கிட்ஸ் மேலே போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ப்ரீ மெரிட்டல் போஸ்ட் மெரிட்டல் ஆரம்பித்து எல்லா விதமான ரிலேஷன்ஷிப் சிக்கல்களையும் இந்த சமூகம் தாண்டி தான் வந்திருக்கு. ரெக்கார்டு இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக முழு பொலியும் இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க அவங்க மேலே போடுறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஈ ராஜநாராயணோட மறைவாய் சொன்ன கதைகள் படித்தவங்களுக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும். ஆக இந்த சமூகம் தொடர்ந்து சரி தவறுகளோடு தான் இயங்கிட்டு இருக்கு. எந்த தவறெல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டுச்சோ அங்கே நம்ம பேசுறது இல்லை. எங்கெல்லாம் ஆவணப்படுத்தப்படாமல் இருக்கோ அங்கே நாம் வந்து நம்ம நோக்கத்துக்கு சில விஷயங்களை மாற்றிடுறோம். இப்போ நான் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேங்கிறத நான் பதிவு பண்ணுறதுனால என்னுடைய ஐடியாலஜியை உருவாக்குறதும், நான் பதிவு பண்ணாமல் நான் ஒரு மேரிட் பர்சனாக இருந்து நான் அதை சிங்கிள் மாற்றினா என் கேரக்டர் என்டையராக சேஞ்ச் ஆகிற அந்த இடத்துல. ஆக இவங்க தன்னோட ரிலேஷன்ஷிப்பை சரியோ தப்போ அவங்க சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ ஒரு சமூகம் வந்து சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கதே நாமெல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். 80s 90sலாம் நாங்கள் ஒரு காதல்னா அந்த காதல் பக்கமே இருந்தோம். நாங்கள் பிரேக்கப்புங்கிற முடிவுக்கெல்லாம் உடனடியாக நாங்கள் வரல. 5 வருஷம் 10 வருஷம் அந்த பெண்ணுக்காகவே காத்திருந்து கல்யாணம் பண்ணா கூட நாங்கள் ஏங்கி இருந்து அப்படியாவே இருந்த காலம் உண்டு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் காதல் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா கடந்து போறீங்க. அடுத்த ரிலேஷன்ஷிப்புல இமிடியேட்டா போகக்கூடியதை இவங்க ரொம்ப குறையா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அது இங்க தப்பா இருக்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்பவே இருந்திருக்கு, அது பொண்ணு தூக்கி போட்டு போட அடுத்த பொண்ணு பாரு, இப்பவே மாமா பிள்ளைய கூட்டு வந்து கட் பண்ணி இவளுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறன்ற பண்ணிருக்காங்க. அப்போ எல்லா காலகட்டங்களிலும் எல்லா எமோஷனும் இருந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க ரொம்ப ஓப்பனா இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் அவங்க யாருங்கிறத வந்து அவங்களே எல்லாத்தையும் எல்லாரும் படம் போட்டு காமிச்சிடுறாங்க எல்லாத்தையும். ஸோ இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ் டு அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம ரொம்ப முன்னாடி ஒரு பொண்ணு விரும்ப கண் பார்வையிலே கண்டுபிடிக்கிறது உண்மை என்னென்ன கண்டுபிடிக்க முடியாது. என்னதை பார்த்தேமான ஐயோ நான் ஒன்று இங்கே பார்த்தேன், நான் இங்கே பார்க்கவே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவா. நாளைய உலகமே இவங்க தான். அதனால் நான் அவங்கள பார்த்துட்டே இருப்பேன், அவங்க என்ன செய்கிறாங்க, அடுத்த உலகம் எதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது இவங்கள பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனால் நான் வந்து பெங்களூருக்கு போகும்போது என் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சொன்னேன், இங்கே வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் எங்கே நிறைய பேர் வருவாங்க, நான் போய் வந்து பார்க்கணும் அதெல்லாம் அப்படின்னு. அவன் சொன்னான், சார் ஒரு புதிய காஃபி ஷாப் திறந்துருக்காங்க, நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் வருவாங்க. ஓ நிறைய கேர்ள்ஸ் வருவாங்க, வாங்க போகலாண்டான்னு நான் போயிட்டாங்க. நான் பார்த்தேன் அவங்க ஒரு நிறைய கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க. என்ன நான் கேட்டேன், காஃபி ஷாப்பில் எது கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்கன்னு கேட்டேன். நான் சொன்னேன், இப்போ என்னோட அசிஸ்டன்ட் சொன்னால் இது நெட் கஃபே சார், இது நெட் கஃபேன்னு அது என்னன்னு கேட்டேன். இல்லை சார் இது வந்து சேட்டு, நீங்கள் மெயில் பண்ணலாம், மெயிலில் ரிசீவ் பண்ணலாம், அது எப்படியா அப்படின்னு கேட்டேன். காட்டியா மெயில்னா ஒரு மெயில் காமிச்சான். எங்கேருந்து வந்து கேட்டேன், அமெரிக்காவில். இது இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சா எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டேன். எவ்வளோ நாள் ஆகுன்னு. இல்லைப்பா தட்டினா அடுத்த செகண்ட் அங்கே அமெரிக்காவில் இருக்கணும். எங்கே என்னன்னு பார்த்தா இவனுக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி காட்டுறான். காட்டுறப்ப அது ஒரு பொண்ணுட்டு இருந்து அந்த மெயில் வந்திருக்கு. அந்த பொண்ணு இவனுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கு. அப்போ வந்து டவுன்லோட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் கிடையாது நான் சொல்கிறது. ரொம்ப நேரம் அப்போ ரொம்ப ஸ்லோவாக அந்த இது முதல்ல நெத்தி அப்படியே கண்ணு மூக்கு அப்படியே மெதுவாக வருது. வர வர எனக்கு டக்குன்னு பட மைண்டில் வந்து ஒரு கதை அப்படியே உருவாகுது. இன்டர்நெட் லவ் ஏன் பண்ணக்கூடாது, ஒரு கேர்ள் அண்ட் பாய் மீட் பண்ணக்கூடாது, ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஃபோட்டோ டவுன்லோடு. அப்போ தான் உடனே அங்கேயே உட்காந்து டிஷ்யூ பேப்பரில் ஸ்டார்ட் பண்ண கதை தான் காதலர் தினம். ஓகே சரிங்களா? அங்கேயே நான் உடனே 28 நாள் அங்கேயே ரூம் போட்டு பெங்களூரில் கதை எழுதி முடிச்சுட்டு தான் நான் சென்னைக்கே வந்தேன். உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் இருக்குல்ல சார், இந்த 80s 90s எல்லாருக்கிட்ட இருந்தும் அவங்களுடைய மெமரிஸ் நான் கேட்டு வாங்கியிருக்கேன். ஸோ உங்கள் காலகட்டத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். என்னோட காலத்தில் தான் நான் இதயம் படம் எடுத்தேன். நான் காலேஜ் போகிறப்ப நான் கிராமத்துலேருந்து வந்தேன். எனக்கு வந்து இங்கிலீஷ் சரியாக, கிராமத்தில் படித்த பசங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் பேச தெரியாது. எங்கள் அப்பா என்ன ஃபைன் ஆர்ட்ஸில் சேர்த்து விட்டார். எங்கள் காலேஜில் வர பெண்ணுங்கள்லாம் பயங்கர பென்ஸ் கார்லேயே அப்போ வந்து நாங்களாம் இந்த காரையே பார்த்தது கிடையாது. எல்லாம் வந்து இறங்குவாங்க, சக் சக்னு பயங்கர இங்கிலீஷில் பேசுவாங்க. எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும். ஒதுங்கி நின்று பார்த்து அப்படியே ரசிப்பேன். நான்லாம் பேசினதே கிடையாது. அப்படி ஒரு காலேஜில் ஒரு கேர்ள் வந்து ஆர்கண்டி புடவை கட்டிட்டு ஒரு சாரி கட்டிட்டு ஒரு காரில் ஃபியட் காராது வந்து இறங்கி போகிற பெண்ணை நான் தினமும் பார்ப்பேன் ஒழிய நான் அவள்கிட்ட பேசினதோ எதுவுமே பண்ணல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பெண்ணை. எப்படியாவது நான் காலேஜ் அப்போவே நான் பிஸி ஆகிட்டேன். நான் அந்த காலேஜ் படிக்கும்போதே 3ஆம் வரை அந்த நாட்களில் படத்துக்கெல்லாம் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் காலேஜ் போவேன், கட் அடிச்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன். எனக்கு நிறைய வேலை இருக்கும். ஆனால் எப்போது வாய்ப்பு கிடைச்சா அந்த பொண்ணுக்காக நான் காலேஜுக்கு வரணும்னு ஆசைப்படுவேன். அசிஸ்டன்ட் டைரக்டரை ஒர்க் பண்ணி டைரக்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது என்ன கதை பண்ணலான்னு யோசிச்சு பார்த்தேன். என்னடா ஒரு பிள்ளைய காலேஜில் ரசித்தமே, ஆனால் அவளை பற்றி நம்ம காதலியே சொல்லலையே, ஏன் சொல்லலைன்னு நான் என்னையே ஆராய்ஞ்சு பார்த்தேன். எனக்கு இருக்கிற ஒரு பயம் சொல்லிட்டோம்னா அந்த பயம் என்னென்னா சொல்லி அவள் மறுத்துட்டா இதாகிடுன்னு சொல்லிட்டு நான் சொல்லாமலேயே மறைச்சி வச்சுருந்தேன். ஏன் இதை ஒரு கதையாக பண்ணக்கூடாதுங்கிறது தான் இதயம் கதையோட உருவான அங்கே தான் அது பறந்துருக்கு அந்த கதை, இதயத்தோட கதை. அழகு சார்.
அதை என்னைக்காவது அவங்ககிட்ட சொல்லியிருக்கீங்களா சார் இந்த படம் உங்களை நினச்சா எடுத்தேன்னு? பொண்ணு அந்த நான் காலேஜ் படிக்கும் போதே அந்த பொண்ணு கல்யாணம் நடந்தது, அதுக்கு இன்விடேஷன் வந்தது, நான் கிஃப்ட் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணிலாம் போயிடுச்சு. இன்னும் போய் நம்ம அதை தேடி அவளுடைய வாழ்க்கையை எதுக்கு நம்ம அழிப்பான தேவையில்லாம ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்டா இருந்தா இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கிற சகஜம் தான் அப்படின்னு நினைச்சுப்பாரு. இவ நான் அவள்கிட்ட பேசவே இல்லை, அவன் ஐயோ இவங்களுக்குள்ள பெரிய ஏதோ விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவளை ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு என்ன பண்றது? சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். நிகழ்ச்சியோட நம்ம இறுதிக்கு வந்தாச்சு. நம்ம எல்லாருமே 24x7 ஒரு நியூஸ் பார்க்குறோம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நியூஸை போட்டுக்கிட்டே இருக்காங்க. பதட்டமாக இருக்குன்னு நம்ம இன்னைக்கு சொல்லணும். ஆனால் ஒரு பேரிடர் அப்படின்னு வரும்போது அந்த செய்தி தான் நமக்கு கை கொடுக்குது. அதே மாதிரி காதலை பற்றி பலதரப்பட்ட ஒப்பீனியன் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே சொல்லப்பட்டு கொண்டே தான் இருக்கு. ஒரு காதல் தோத்த காதலும் உண்டு, ஜெயித்த காதலும் உண்டு. ஆனால் இன்னைக்கு இந்த காதல் இல்லைன்னா இன்றைய தலைமுறையினர் அடுத்த வேலைக்கு நகர்ந்து போயிருக்காங்க. ஆனால் அன்றைய தலைமுறை அங்கே தேங்கி நின்ன கூட்டங்கள் அதிகமாக இருக்கு. இது இவர்கள்ட்ட வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா காதல் மட்டுமே எங்கள் வாழ்க்கை இல்லை, எங்கள் வாழ்க்கையில் காதலும் வந்து போகும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமுறையினர் தான் இன்னைக்கு உருவாகி நிற்கிறாங்க. அங்கே தேங்கி நிற்கல. அடுத்ததாக நம்ம சொல்றது பார்த்தோம்னா பொறுப்பு இல்லாத பசங்க. வாழ்க்கையில் எங்களுக்கு இருந்த அளவுக்கு பொறுப்பும் பக்குவமும் நிதானமும் இவர்களுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். பொருளாதாரத்தில் இவர்களுக்கு அக்கறை இல்லை. ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும்னு தெரியல. அதுக்கப்புறம் இஎம்ஐ, இந்த கடனில் இன்னைக்கு மூழ்கி போயிட்டு இருக்காங்கன்னு சமூகம் சொன்னாலும், இதெல்லாம் நடந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் சமூகத்திலையும் உங்கள் தலைமுறையும் நடக்காத விஷயம் என்ன இங்கே நடந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு 6 வயசு பையன்லேருந்து ஒரு 18-20 வயசு பையனாக இருக்கக்கூடியவர்கள் சம்பாதிக்கக்கூடிய தகுதியை இன்னைக்கு வளர்த்திருக்கக்கூடிய சமூகமாக மாறி இருக்கு. நம்மளோட 6 வயசுல சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 குறைவு இல்லைன்னு சொல்லலாம். ஒரு 18-20 வயசுக்குள்ள என்ன தெரியும்னா படிச்சு ஏதாவது வேலைக்கு போனால் நம்ம போக முடியும். ஆனால் இன்னைக்கு இந்த தொழில்நுட்பம் என்ன இருக்குன்னா, ஒரு ஃபோன்லேருந்து நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும் யுக்தியை கற்றுக் கொடுத்துருக்கு. அப்புறம் இந்த கோழிக்குண்டு, அப்புறம் கில்லி, இதெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது ஒரு சின்ன வருத்தம் தான். அந்த காலத்தில் இருந்த விளையாட்டுகள் இந்த காலத்தில் விளையாடக்கூடிய வாய்ப்புகளும் சூழலும் இல்லை. ஆனால் இதற்கான இடம் நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கோமா? பள்ளிகள்லேயே அதற்கான வாய்ப்பு இல்லை. கிரவுண்ட் இருக்கான்னு பார்த்து சேர்த்த காலம் போய் ஏசி இருக்கான்னு பார்த்து சேர்க்கக்கூடிய சமூகமாக நாம் மாறிட்டோம். ஸோ தவறு அங்கே நம்மகிட்டையும் தான் இருக்குது. எப்படி பேரண்டிங் பண்ணணும்னு தெரியாமலே அழுகிற குழந்தைகளுக்கு ஒரு ஃபோனை கொடுத்து நம்ம அதை நிப்பாட்டணும்னு நினைக்கக்கூடிய மாற்றம் அப்படின்னு நடந்திருக்கு இல்லையா? இதுதான் கொஞ்சம் ஆபத்தானது. அதே மாதிரி ஒரு ட்ரெண்டிங் அப்படின்னு ஒன்று வரும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ட்ரெண்டிங் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு 2K கிட்ஸோட ட்ரெண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா உறவுகளுக்கும் ஒரு பேர் வைத்து அடையாளப்படுத்தி வரைமுறைப்படுத்தினதுங்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான். இது இப்படி தான் வாழணுங்கிற முடிவை யார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் எப்படி வாழணுங்கிற பக்குவத்தையும் நிதானத்தையும் காலம் கொடுத்துருக்கு, வயசு கொடுத்துருக்கு. அப்போ 18 வயசுக்கு முன்னாடி யார் அவங்க வாழ்க்கை அவங்களுடைய நிதானங்கள்ல பெற்றோர்கள் முடிவில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கிங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 80s 90s கிட்ல அன்னைக்கெல்லாம் சாதிய பாகுபாடு அதிகமாக இருந்தது. பெண் அடிமைத்தனம் இருந்தது, ஆண் ஆதிக்க சிந்தனை இருந்தது, உருவ கேலி இருந்தது. ஆனால் இந்த தலைமுறையில் அதையெல்லாம் உடைத்து கொண்டு அடையாளங்களுக்குள் சிக்காமல் ரொம்ப பக்குவப்பட்ட தலைமுறையாக இன்னைக்கு இளைய தலைமுறை உருவாயிருக்குங்கிறத பார்க்கறது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. நல்லதை எடுத்துக்குவோம். மீண்டும் ஒரு தலைப்பில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்யா அர்ஜுனன்.